திமுக கூட கூட்டணி வச்சது சரியா? என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, தேமுதிகவை எப்படி எப்படிலாம் விமர்சனம் செஞ்சிருக்காங்க, ஐயா விஜயகாந்த் அவர்களை எப்படி எப்படிலாம் விமர்சனம் செஞ்சிருக்காங்க, திருமதி பிரேமலதா அவர்களை திமுக காரங்களாம் எவ்வளோ விமர்சிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வடிவேலை வச்சு அவங்க பண்ணாத விமர்சனமா? குடிகாரன்ற ஒரு பட்டம் கட்டி தமிழ்நாடு ஃபுல்லா அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி அவரை ஒடுக்கி அவரை ஒரு ஆளேலமா பண்ணாங்களே, அதை தான் மறந்துட்டாங்களா? இல்லைன்னா இன்னும் எவ்வளவோ பண்ணியிருக்காங்களே, என்னத்தன்னு சொல்றது, எவ்வளவோ பண்ணியிருக்காங்களே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புறம்போக்கு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஒரு புறம்போக்கு கும்பலை பொறுக்கி அந்த பொறுக்கி பேசாத வார்த்தையா? இங்க வான்றான், எதோ சொல்றான், பல்ல பத்தியா அப்படின்றான், நீ வாடி மவளேன்றான், அப்படிலாம் சொன்னான். அதுக்கு யாருன்னா கண்டனம் தெரிவிச்சாங்களா? உதயநிதி கண்டனம் தெரிவிச்சாரா? எப்பா நீ அப்படி ஒரு 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 பெண்மணியை நீ அப்படி பேசுறது தப்புப்பா, அதுவும் அவங்க தான் இப்போ ஒரு கட்சியோட தலைமைச் செயலாளர், அவங்கள பத்தி நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்புப்பான்னு உதயநிதி தான் தெரிவிச்சாரா கண்டனம்? இல்ல ஸ்டாலின் தெரிவிச்சாரா? இல்லைன்னா திருமதி கனிமொழி அவங்க தெரிவிச்சாங்களா? யாரு தெரிவிச்சா? யாருமே தெரிவிக்கல. அப்படியா போட்ட ஒரு கட்சி கூட போய் இப்ப நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈஸியா தெரியுது, அது நீங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் நீங்க செய்றீங்க அப்படின்னு. ஒண்ணு பண ஆதாயமா இருக்கும், இல்லையா பதவி ஆதாயமா இருக்கும், அவ்வளவுதானே.